ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நமது போடக்கூடிய புதிய வீடியோக்களுடைய அப்டேட் தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டுமே நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயிலில் நந்தி தேவனுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அதில் நீங்கள் கலந்துக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டுங்க. மேலும் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளம் கணிந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான ஒரு அமைப்பு காணப்படுது நண்பர்களே. மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கையும் 4ஆம் இடத்துல 3 சேர்க்கையாக ராகு சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜா போல வாழக்கூடிய யோகமான அமைப்பு இன்னைக்கு இருக்குங்க. எந்த வகையில் அந்த மாதிரி ராஜா மாதிரி நீங்கள் வாழ முடியும்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகளுக்கு உங்கள் தொழிலில் நல்ல ஒரு நிலை அடையக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். அதனால் உங்கள் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் நீங்கள் ஒரு கிங்கு மாதிரி செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ராஜா மாதிரி உங்கள் தொழிலேருந்து நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். நீங்கள் டாப்பராக பிஸ்னஸ் டாப்பராக மாறக்கூடிய வாய்ப்பில் எனக்கு இருக்கிறதுனால வியாபாரிகள் இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் பிஸ்னஸில் அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வியாபார ரீதியாக அதிகமான கவனம் செலுத்தும் போது அற்புதமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. எனவே மிகச்சிறந்த ஒரு நாள் இதனும் இதை பயன்படுத்தி கொண்டு வியாபாரம் ரீதியாக புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. இப்பொழுது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை பெருகக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் போதுமான ஒத்துழைப்பை கண்டிப்பாக பெற முடியும். நீங்களும் அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லது. வெளியூர் தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான பாதை உருவாக்கிக் கொள்ள உகந்த ஒரு நாளுங்க. வெளியூர் தொடர்பான வியாபாரம் எல்லாமே இன்னும் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. ஒரு புதிதமான கண்ணோட்டம் உலக வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் நல்ல அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இழுபறியான சூழல் எல்லாமே மறைந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு உயரதியல் மூலமாக ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு உழைப்பு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு கூடும். எனவே உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இருக்கிறது, வியாபாரிகளுக்கும் இருக்கிறதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது கூட உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. எனவே சமுதாய பணிகளில் ஈடுபடுறது நீங்கள் வேஸ்ட்டாக நினைக்கக்கூடாது. அதுலேயும் நீங்கள் ஈடுபடலாம். உங்களுக்கு பெருமையான தருணங்கள் நிறைய வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையின் அம்மா மாமியார் வழியில் அவர்கள் வழி உறவுகள் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவங்களை நீங்கள் வந்து குத்தம் சொல்லக்கூடாதுங்க. அந்த மாதிரியான மற்றவங்களுக்கு குத்தம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்கள் மேலே மற்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிவிடும். அதனால் நீங்கள் அதை தவிர்த்து விடுங்கள். இயல்பாகவே உங்கள்கிட்ட நகைச்சுவை உணர்வு இருக்கிறதுனால அதை நீங்கள் இழக்காமல் அதை அப்படியே பாதுகாத்து கொள்ள வேண்டியது பொக்கிஷமாக அதை அப்படியே கன்னியூ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. தற்காப்பு உணர்வுகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மற்றவங்களை குத்தம் சொல்லக்கூடாதுங்க. இந்த தினம் உங்கள் பிள்ளைகள் காரணமாக உங்களுக்கு சில பொருளாதார நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக சில நிதி ரீதியான நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறத அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நல்ல ஒரு ரொமான்ஸான மனநிலையில் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் காதலர் இருப்பாருங்க. அதனால் நீங்கள் ஸ்பெஷலாக எதாவது பிளான் பண்ணி உங்கள் காதல் வாழ்க்கையை இன்னும் இனிமையாக மாற்றிக்கோங்க. உங்கள் காதலருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாங்க. ஆனால் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்கள் மனக்குறந்த காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்து கொள்ளக்கூடாதுங்க. அதனால் சில சோகமான நினைவுகள் கூட ஏற்படலாம். காதல் வேதனைகள் வந்து உங்களை தூங்க விடாதுங்கனால நீங்கள் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
ஆரம்பத்தில் நாளுடைய ஆரம்பம் வந்து கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். ஆனால் போக போக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்போது நல்ல ஒரு உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க. உங்களுக்கான ஓய்வு நேரத்தை இன்றைக்கி உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியுங்கிறதுனால அது குறித்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் முக்கியமான சில நபர்களை சந்தித்து உங்களது ஓய்வு நேரத்தை வந்து இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்காக திட்டங்களை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் எதிர்பாராத விருந்தினர் சில பேர் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருந்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி விருந்தினர்கள் வரும்போது உங்கள் திட்டங்களில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுவும் நீங்கள் அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. சமுதாய காரியங்களில் ஈடுபடும்போது தன்னார்வமான உணர்வுடன் நீங்கள் பொதுப்பணிகளில் ஈடுபடும்போது நீங்களே ஆச்சரியமான நல்ல ஒரு உந்து சக்தி இந்த இடத்துல பெற முடியுங்க. ஆச்சரியமான ஒரு டானிக் போன்ற ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சமுதாய பணிகளில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடலாம். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியங்க. இல்லற வாழ்க்கையில் ஒற்றுமையை வந்து பேணி பாதுகாத்திட நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களையும் உங்கள் மனக்குறந்த உங்கள் வாழ்க்கை துணையோடு ஏற்படுத்திக் கொள்ளாமல் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த விதமான தீய சொற்களையும் கூறிவிடக்கூடாதுங்க. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறும். உங்களது வாழ்க்கை துணையானவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுக்கும் அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டத்தை உணர முடியுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். முடிந்த அளவுக்கு உங்கள் மனக்குறந்த வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்துக்கு உங்களோட லக்கி நம்பர் வந்து நம்பர் 1 யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க. குறிப்பாக வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வெளியூர் தொடர்பான வியாபாரம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் புதியவிதமான ஒரு அப்ரோச்சு உலகத்தை பற்றின ஒரு புதியவிதமான கண்ணோட்டத்தை இன்றைய தினம் நீங்கள் மனதில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. எனவே முன்னேற்றமான ஒரு நாள், நல்ல உதவிகள் நிறைந்த மேன்மையான ஒரு நாள். இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு உயரதிகளோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் இருக்கக்கூடிய இழுபறிகளாம் இன்னைக்கு குறைந்து விடும். அதனால் நிம்மதி பெருகும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் சீக்கிரமாக உங்களுக்கு சாதகமாக நல்ல சூழல் அமையக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கெத்தான ஒரு நாள்ங்க. சமுதாய பணிகளை நிறைய ஈடுபடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. உங்களுக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கும். ஸோ சமுதாய பணிகள், தொண்டு பணிகளில் தன்னார்வமாக ஈடுபடுங்கள். பெருமைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் உழைப்புக்கு உண்டான நல்ல மதிப்பும் கிடைக்கும். கெத்தான ஒரு நாள்ங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.